கண்ணனின் 5 வாதங்கள். கண்ணன் அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கும் வாதங்கள் 5. வேதாந்த பார்வை, சுயதர்ம பார்வை, கர்ம யோக பார்வை, பக்தி யோக பார்வை, ஞான யோக பார்வை. வேதாந்த வாதம்: வருந்தப்பட வேண்டாததற்கு வருத்தப்படுவது அறிவாளிகளுடைய செயல் அல்ல. 3 காலத்திலும் எந்த பொருள் இல்லையோ அதற்கு ஒரு காலத்திலும் இருப்பு என்பது இல்லை. இருப்பது போல் தோன்றினாலும் அது நிகழ்கால தோற்றம் மட்டும்தான். 3 காலத்திலும் எந்த பொருள் உள்ளதோ அதற்கு ஒரு காலத்திலும் இல்லாமை என்பது இல்லை. புலன்களுக்கு அகப்படாததை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆத்மா என்ற ஒன்றுதான் அழியாத நிரந்தரமான உட்பொருள். அதை யாராலும் அழிக்க முடியாது. அழிவதாக நமக்கு தெரிவதெல்லாம் உடம்புதான். அர்ஜுனா, எதிரிகளின் மீதுள்ள பாசத்தை விட்டு போர் புரி. அவர்கள் உடம்பில் குடிக்கொண்டிருக்கும் ஆன்மா யாரையும் கொள்ளாது. அதை யாராலும் கொல்லவும் முடியாது. அதனால் நீ யாருக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என்கிறார் கிருஷ்ணர். இந்த முதல் வாதத்தின் அடிப்படையில்தான் முழு கீதையும் செயல்படுகிறது. 3 காலம் என்பது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். புலன்கள் என்றால் தமிழில் ஐம்புலன்கள் அல்லது உணர்வுகள் என்று அர்த்தம். அவை பார்வை, செவி அதாவது காது, நாக்கு, மூக்கு மற்றும் தொடுதல் ஆகியன.